எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் ஃபிஷிங் வீடியோவாக போட்டுன்னு இருக்கேன். நான் ஃப்ரெண்ட்ஸோட ஃபிஷிங் வீடியோ, அண்ணனோட ஃபிஷிங் வீடியோவாக தான் போட்டுன்னு இருக்கேன். நேற்று ரீசெண்டாக ஒரு ஃபிஷிங் வீடியோ போட்டிருந்தேன், மீன் பிடிக்கிற மாதிரி. அதில் இந்த மீன் இருக்கும். இந்த மீன் வந்தீங்கன்னா கலவா இல்லை பன்னி மீனுன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச பேர் என்னென்னா பன்னி மீன் தான் சொல்லுவாங்க. இந்த மீனை வந்து கொஞ்சம் ஃபிஷர்மேன் சைடு பார்த்தீங்கன்னா கலவான்னுவாங்க. ஏன் இந்த மீனுக்கு அந்த மாதிரி பேர் வந்ததுன்னா சைஸில் பெருசாக இருக்குதுன்றதுனால பன்னி மீன். இது வந்து அதோட இறையை அட்டாக் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக அட்டாக் பண்ணுறதுனால இதுக்கு அந்த பேர் வச்சாங்க. இந்த மீன் வந்து அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டில் சின்ன சைஸில் அந்த மாதிரி தான் கிடைக்கும். இது ஒரு 10 கிலோ 20 கிலோ இருந்ததுன்னா இது ஒரு 1 kg வந்து 800. ஸோ நம்ம இந்த மீனை வந்து தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம், வறுத்துட்டு வேறு மாதிரி செய்ய போகிறோம். வாங்க நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்க, புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விட்றாங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆகிட்டுருங்க. வாங்க நம்ம இப்போ செய்யறதை பார்க்கலாம். இந்த மீனில் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆய முடியாது, கடையிலே குத்து ஆஞ்சிடுங்க. ஏன்னா குழகுழப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். உப்பு இருக்குது, மஞ்சத்தூள் இருக்குது, குழம்புத்தூள் இருக்குது, வெத்து மிளகாத்தூள் இருக்குது, லெமன் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, சோம்பு, கொஞ்சம் சோம்பு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் ஃப்ளேவருக்கோசரம் போடுறோம். இது நல்லா இடிச்சிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமன், தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒன்றா கலக்கிடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் இது பண்ணியாச்சு. ஊறட்டும் கொஞ்சம் நேரம், ஒரு மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். இப்போ வந்து இந்த மிளகாத்தூளை கொஞ்சம் கடைசியாக எடுத்து வச்சுக்குவோம். கடைசியாக ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த கல் காயுது, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. லேட்டாக செஞ்சோம், மீன் ஆயிரத்துக்கே லேட் ஆகிடுது, நிறைய இருட்டாகிடுது. இப்போ நம்ம இது மீன் வறுக்கத்து மட்டும் வெளில எடுத்துக்கிறோம். வேறு ஒன்று செய்கிறேன்னு சொல்லல, அது உள்ளே எடுத்துன்னு போய் செஞ்சிடலாம். நம்ம மீன் நல்லா 1 மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சு. இப்போ நம்ம போட்டுடலாம்.
இப்படி போட்டு விடுவான். 1 2 3. ஃபுல் ஃபிஷ் கிரேவி தான் இன்றைக்கி. வேறு லெவலில் இருக்குது. முதல்ல டேஸ்ட் பண்ணிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. தோசைக்கல்லோட ஓரமாக வச்சிடலாம். பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, தக்காளி, ஒரே ஒரு தக்காளி போதும். யூஸ் பண்ணல மசாலா, அந்த மசாலா தான், அதில் தான் எல்லாமே இருக்குது. அதுதான் இப்போ வதங்கிடுத்து. அது கொஞ்சம் காரம், மசாலா காரம் வதங்கினா தான் அந்த காரம் பச்சையாக இருக்காது. அதனால கொஞ்சம் தண்ணி, அது வதங்கிட்டதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றுறோம். தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலி பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. உள்ளே போய் செய்யத்தான் இருந்தது, வெளில செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் கேட்காதீங்க என்னடா உள்ளே செய்கிறேன்ட்டு வெளில செய்கிறான்ட்டு கேட்காதீங்க கமெண்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா வந்துச்சு. இந்த கிரேவி வந்து அது மாதிரி அப்ளை பண்ணுற வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் செஞ்சாச்சு. என் தம்பிங்க 2 பேர் தான் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்ல போகிறாங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கடா. நீங்க என்னடா சாப்பிட்டு சொல்றீங்க இன்னைக்கு? என்னடா மண்டியை பிடிச்சீங்க? அவன் எப்படா வாழ்க்கை சாப்பிட்டு சாப்பிடா, எடுத்து சாப்பிடுறா. சாப்பிடுங்கடா, சாப்பிடுறா. நம்ம டேஸ்டா இது சொன்னா விட்டுருவோம். நானும் எடுத்து சாப்பிடுவேன்ல. பாருங்க, அருமையா இருக்கு. பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கனாலே தெரியுது கறி எப்படி வருதுன்ட்டு. நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. பார்த்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மீனை செஞ்சு சாப்பிட்டாச்சு. இதை நாங்கள் சாப்பிட்றது விஷயம் இல்லை. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எங்கள் கமெண்ட்டில் போடுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி வரும். சரி, அதனால தான் நான் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விட்டாதீங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.